அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மிக்க மேலானவன் என்கிற திருக்குர்ஆனுடைய சூரத்துல் அலாவின் விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே நேற்றைய தினம் இறுதியாக சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான இறைவனை துதிப்பீராக, தஸ்பீஹ் செய்வீராக என்கிற சொல்லில் தஸ்பீஹ் செய்தல் என்கிற அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன, அது நம்முடைய மார்க்கத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பெறுகிறது, குறிப்பாக அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான தௌஹீதையும் மிக மிக வெறுப்பான இணை கற்பித்தலையும் வேறுபடுத்தி காட்டுகிற மிக முக்கியமான பண்பாக அது எவ்வாறெல்லாம் திகழ்கிறது என்பதை பற்றிய சில செய்திகளை நேற்றைக்கு நாம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியா திருக்குர்ஆனை நாம பார்க்கும் பொழுது இந்த சுபஹான் அல்லாஹ், சுபஹான அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய அந்த பண்பு, அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிற அந்த விஷயம் பலராலும் திரும்ப திரும்ப திருக்குர்ஆன்ல திறக்கிற இடங்கள்ல எல்லாமே அதையே வேற வேற வார்த்தைகள் அல்லாஹ் பேசுற மாதிரியே இருக்கிறது. ஒரு வகையில சொல்ல போனா மொத்த குர்ஆனுமே சுபஹானல்லாஹ் என்கிற அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்கான விளக்கம் என்று சொல்ல தகுந்த அளவிற்கு எந்த வசனத்தை நம்ம கவனத்தோட சிந்திச்சு பார்த்தாலும் அது இந்த வசனத்திற்கு, இந்த வார்த்தைக்கு ஒரு வகையில் விளக்க உரையை போலவே நமக்கு தோன்றுகிறது. அல்லாஹ் தன்னைத்தானே தஸ்பீஹ் செய்து கொள்கிறான். நபிமார்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறார்கள், வானவர்கள் தஸ்பீஹ் செய்கிறார்கள், மூமின்கள் தஸ்பீஹ் செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தன்னைத்தானே, அவன் தஸ்பீஹ் செய்வதற்கு தகுதியானவன், தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரொம்ப தகுதியானவன். அதனால அல்லாஹ் திருக்குர்ஆன்ல அவனை பற்றி சொல்லுகிற இடங்கள்ல எல்லாமே அல்லாஹ் தன்னை தன்னுடைய பண்புகள்ல தௌஹீதை பத்தி பேசுற எல்லா இடங்கள்லையும் பெரும்பாலான இடங்கள்ல இந்த சுபஹான என்கிற இந்த சொல்லை, தஸ்பீஹ் செய்கிற சொல்ல அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறத குர்ஆன்ல பல இடத்துல பார்க்கலாம். உதாரணமா திருக்குர்ஆன்ல 17வது அத்தியாயம் சூரா பனு இஸ்ராயிலுடைய 40, 42, 43 ஆகிய வசனங்களை பார்த்தா அல்லாஹ் சொல்றான், அஸ்ஃபாக்கும் ரப்புக்கும் பில் பனீன வத்தகத மின்னல் மலாயிகத்தி இனாசா, உங்கள் இறைவன் உங்களுக்கு ஆண் மக்களை கொடுத்து விட்டு மலக்குமார்களை தன்னுடைய புதல்விகளாக, பெண் மக்களாக எடுத்துக்கொண்டானா? அப்படி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதையே அல்லாஹ் ஒரு கேள்வியா எழுப்புறான். அல்லாஹ்வுக்கு மலக்குமார்கள்லாம் பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பொம்பளை பிள்ளைங்களை அவங்களுக்கு பிறந்தா நமக்கு பொம்பளை பிள்ளை வேண்டான்ட்டாங்க. அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைய தான் உசுரோடு புதைச்சிக்கிட்டு தானே இருந்தாங்க. பொம்பளை பிள்ளை தனக்கு இருந்தா அதை இழுக்கு அவமானம்ங்கிறான். அவனுக்கு எது அவமானமோ அதை கடவுளுக்கு தள்ளி விட்டுறான். மனுஷனுக்கு உனக்கே இழிவா இருக்கு, அவமானமா இருக்கு அப்படின்னா உனக்கு எது கண்ணியமோ அது கண்ணியம் என்கிற அடிப்படையில் கடவுளுக்கு சேர்த்தா ஓகே. உனக்கு இழிவுன்னு நினைக்கிறத கடவுளின் பக்கம் தள்ளி விட்டா அவன் கடவுள் என்ன உன்னுடைய இழிவுகளை, உன்னுடைய குறைகளை, உன்னுடைய தவறுகளை வாங்குகிற அந்த நிலையில இருக்கிற ஒரு பலகீனமானவனா கடவுள்? அதை அந்த விஷயத்தை ஒரு கேள்வியாக குத்தி காட்டுகிற வகையில் அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அஸ்ஃபாக்கும் ரப்புக்கும் பில் பனீன், உங்கள் இறைவன் உங்களுக்கு ஆண் மக்களை கொடுத்து விட்டு, தேர்ந்தெடுத்து விட்டு, வத்தகத மினல் மலாயிகத்தி இனாசா, பெண் மக்களை தன்னுடைய புதல்விகளாக, பெண் பிள்ளைகளாக எடுத்துக்கொண்டானா? மலக்குமார்களை பெண் பிள்ளைகளாக எடுத்துக்கொண்டானா? இன்னக்கும்ல தக்கூலூன கௌலன் அவீமா, அப்படி சொன்னால் நீங்கள் கடுமையான பயங்கரமான சொல்லை சொல்கிறீர்கள். சாதாரண சொல் இல்ல, கௌலன் அவீமா, மகத்தான மிக பயங்கரமான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் சொல்கிறீர்கள். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல குர்ஆனை பத்தி சில விஷயங்களை பேசுறான். அதுக்கு அடுத்த வசனத்துல மீண்டும் அல்லாஹ் தொடர்றான். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட நபியை நீங்க சொல்லுங்க, குல் லவ்கான மகஹு ஆலிஹத்துன் கமா தகூலூன, நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, லவ்கான மகஹு ஆலிஹத்துன், அல்லாஹுவோடு வேறு கடவுளர்கள் இருந்தால், கமா தகூலூன, நீங்கள் சொல்றது மாதிரி வேற வேற கடவுளர்களும் அல்லாஹ்வுக்கு இணையான ஆட்களும் இருக்கிறது உண்மை அப்படின்னு அவங்க சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா, இதல் அபுத்தகவு இலாதில் அரிசி சபீலா, யார நீங்க துணை கடவுள்னு சொல்றீங்களோ, இணை கடவுள்னு சொல்றீங்களோ, அந்த கடவுளர்களும் என்ன செய்வாங்க தெரியுமா? அரிசுடைய இறைவனிடத்துல, அதாவது அல்லாஹ்விடத்துல சரணடைவதற்கு என்ன வழின்னு தேடி வந்திருப்பான். ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட நீ கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் அந்த கடவுள் எப்படி இருப்பான் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு அடிபணிஞ்ச
உன் பேச்சு ஒரு வார்த்தைக்கு வேணுமாலும் நீ கடவுள் வச்சுக்கலாமே தவிர அந்த கடவுள் அல்லாஹ்விடத்துல சரணடைஞ்சு நிற்பான். அரிசுரை இறைவனத்துல வந்து நிற்பான். ஏன்னா கிடையாதுப்பா, அது உண்மை கிடையாதுப்பா. அப்படி எனக்கு இணையா யாருமே கிடையாதுப்பா. எனக்கு கீழே தான் எல்லாருமே என்னால் படைக்கப்பட்டவங்க தான். என்னுடைய படைப்புகள் தான் இருக்கிறாங்களே தவிர என் ஆற்றலுக்கு இணையான ஆட்கள் யாருமே கிடையாது. மேலும் அப்படியே தொடரலாம். அந்த வசனத்துல மேலும் 43 தொடரலாம். சுபஹானஹு வ தஆலா அம்மா யகூலூன உலுவன் கபீரா. இதுக்கு எல்லாம் பதில் சொல்றான். ஒரு வார்த்தையில பதில் சொல்றான். சுபஹானஹு, அவன் தூயவன். நீங்க சொல்ற மாதிரி அவனுக்கு இணை கடவுளர்கள் கிடையாது. நீங்கள் சொல்லுகிற மாதிரி அவனுக்கு பெண் பிள்ளைகள், மாணவர்கள் எல்லாம் பெண் பிள்ளைகள் எதுவும் கிடையாது. சுபஹானஹு, இதையெல்லாம் விட்டு அவன் தூயவன். வ தஆலா அம்மா யகூலூன உலுவன் கபீரா. அவர்கள் கூறுவதிலிருந்து மிக பெரும் உயர்வாக அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். அவங்க கூறுகிற கருத்துக்கு இணையாக அல்லாஹ் இல்ல, அதுக்கு நெருக்கமா அல்லாஹ் இல்ல, அதையெல்லாம் விட உயர்வாக இருக்கிறான். ஒலுவன் கபீரா, ரொம்ப பெரிய உயர்வு, அதுக்கு வார்த்தைகள் சொல்லவே முடியாது. அவ்வளவு பெரிய உயர்வில் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி இவ்வளவு பெரிய இந்த இஸ்லாத்திற்கு எதிரான இறைவனுக்கு கோபம் ஊட்டுகிற விஷயத்தை மறுக்கிற பொழுது சுபஹான என்கிற ஒரு சொல்லின் வழியாக அல்லாஹ் மறுப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் அல்லாஹ்வுக்கு இந்த சுபஹான என்கிற சொல் ரொம்ப பிடித்தமான ஒரு சொல். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிற ஒரு சொல். அல்லாஹ்வுடைய புனிதத்தை, அல்லாஹ்வுடைய தூய்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிற காரணத்தினால அல்லாஹ் இந்த வார்த்தைகளை எல்லா இடங்களிலையும் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 6வது அத்தியாயம் 100வது வசனம் சூரத்துல் அன்ஆம்ல 100, அதுல அல்லாஹ் சொல்றான், வஜஅலூ லில்லாஹி ஷுரகா அல் ஜின்ன. அவங்க ஜின்களை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கிட்டாங்க. வ கலகஹும், அந்த ஜின்களையே அவன் தான் படைச்சிருக்கான், அவர்களையே அவன் தான் படைத்திருக்கிறான். ஆனால் அவனால் படைக்கப்பட்ட அந்த ஜின்களை மனிதர்கள் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுக்கு இணையானவர்களாக அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். வஜஅலூ லில்லாஹி ஷுரகா அல் ஜின்ன, ஜின்களை அல்லாஹ்விற்கு இணையாக ஆக்கிவிட்டார்கள். வ கலகஹும், ஆனால் அவர்களையே அவன் தான் படைத்திருக்கிறான். வ கரகூ லஹு பனீன வ பனாத்தின் பிகைரி இல்ம், ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் அல்லாஹ்வுக்கு இருப்பதாக அவர்கள் கற்பனை செய்து கொள்கிறார்கள். வ கரகூ லஹு பனீன வ பனாத்தின் பிகைரி இல்ம், அறிவில்லாமல் கற்பனை செய்கிறான். அல்லாஹ்வுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளை இருக்குன்னு கற்பனை பண்றான். அந்த கற்பனை எப்படி இருக்குது? பிகைரி இல்ம், அவன்கிட்ட ஏதாவது அறிவு இருக்குதா, ஞானம் இருக்குதா? அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குன்னு சொல்லி ஏதாவது ரெக்கார்டு இருக்குதா, வச்சிருக்கானா? இந்த பாரு, இந்த வேதத்துல இருக்குது, இந்த இதை சிந்திச்சு பாரு, இதை பார்த்தா அப்படித்தானே தெரியுது, வானத்தை பாரு, பூமியை பாரு, அல்லாஹ்வுடைய படைப்பை பாரு, புள்ள இல்லாம இப்படி நடக்குமா அப்படி கேட்கிற மாதிரி ஏதாவது அறிவு சான்று இருக்கா அவன்கிட்ட? அல்லது வேதங்களின் சான்று இருக்குதா? இறைவன் ஏதாவது உனக்கு சான்று இறக்கி வச்சிருக்கானா? பிகைரி இல்ம், ஒரு ஞானமும் இல்லை, ஒரு அறிவும் இல்லை. ஒரு அறிவும் இல்லாம அல்லாஹ்வுக்கு ஆம்பளை புள்ள இருக்குது, பொம்பளை புள்ள இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறியப்பா. அம்மா யசிஃபூன், அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் அவர்கள் கற்பனை செய்வதை விட்டும் அல்லாஹ் சுபஹான உயர்ந்தவனாக இருக்கிறான், அல்லாஹ் தூய்மையானவனாக இருக்கிறான். அவன் சொல்ற மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை, அவன் சுபஹானவன், அவன் தூயவன், இது மாதிரி அவனுக்கு தேவையே கிடையாது என்று சொல்லி சுபஹான என்ற சொல்லின் வழியாக தன்னுடைய மகத்துவத்தை அல்லாஹ் இந்த வசனத்திலும் நிலைப்படுத்துவதை நாம பார்க்க முடிகிறது. 52வது அத்தியாயம் சூரத்து தூர் 43வது வசனத்துல கேட்கிறான், அம்லஹும் இலாஹும் கைருல்லா, அல்லாஹ்வை அன்றி அவர்களுக்கு வேறு கடவுளர்கள் இருக்கிறாங்களா? அம்லஹும் இலாஹும் கைருல்லா, அல்லாஹ்வை தவிர வேற கடவுளர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? சொல்லிட்டு சொல்றான், சுபஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை கற்பித்து விட்டும் அல்லாஹ் சுபஹான், அல்லாஹ் தூய்மையானவனாக இருக்கிறான். அவன் எதை இணை கற்பிக்கிறான்? அல்லாஹ்வுக்கு இணையாக வேற கடவுளர்கள் இருக்கிறா நம்புறான, அதை விட்டு அல்லாஹ் தூய்மையானவனாக இருக்கிறான். அங்கே அல்லாஹ் சுபஹான என்கிற சொல்லி இப்படி ஏராளமான இடங்கள்ல குர்ஆன்ல சுபஹானல்லாஹ் 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 என்கிற சொல்லின் வழியாக தன்னுடைய தூய்மையை அல்லாஹ் பறைசாற்றுவதை பார்க்கிறோம். பல்வேறு விஷயங்களை பேசுகிற பொழுது அதுக்கு சம்பந்தமா அதுக்கு தோதுவான அல்லாஹ்வுடைய பண்பை பத்தி அல்லாஹ் எந்த ஒரு வசனத்திலையும் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லிட்டு அதுக்கு பொருத்தமான ஒரு பண்பை அல்லாஹ் சேர்த்து சொல்லுவான். இப்ப நாமளே பேசும்போது பாருங்களேன், ஒரு மனுஷனை பத்தி அவனுடைய செயலை பத்தி சொல்றோம்னா அதுக்கு பொருத்தமான ஒரு பண்பு எதுவோ அந்த பண்பை சொல்லித்தான் நம்ம மனிதர்களே பேசுவோம். உதாரணமா நல்ல சாப்பிட்றான்னு வைங்க, நல்ல சாப்பாடு எல்லாத்தையும் தின்னு முடிச்சுட்டான், சரியான சாப்பாட்டுறாம, அந்த பண்பு என்ன பண்பு? ஒரு கடுமையா திங்கிற ஒரு பண்பை அவனோடு சேர்த்துருவோம். நல்ல சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வேலையை பயங்கரமா முடிச்சுட்டாரு, பயங்கர ஆற்றல் படைச்சவன் அப்படின்னா அந்த செயலுக்கு சம்பந்தமான ஒரு பண்பை சொல்லி பேசுகிற ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருக்குல்ல. படைச்ச ரப்புல் ஆலமீன் அதே மாதிரி அவன் பேசுறான். அவன் ஒவ்வொரு வசனத்திலையும் முடிக்கும் போது பாருங்க, எதை சொல்றாலும் அதுக்கு ஈக்குவலான, அதுக்கு நிகரான அல்லாஹ்வுடைய பண்பை கொண்டே முடிப்பான். இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். முடியும் போது பார்த்தா அல்லாஹ்வுடைய மன்னிக்கிற பண்பை சொல்லி அல்லாஹ் முடிப்பான்.
அல்லாவுக்கு அல்லாஹ் பயங்கரமான வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுகிற இடத்துல இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் முடிப்பான். விசாலமான கருணைகளை அள்ளி வழங்குகிற இடத்துல வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவனாக இருக்கிறான் அப்படின்னு முடிப்பான். ஞானத்தையும் அறிவையும் பற்றி பேசுகிற இடத்துல அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான், நுட்பமானவனாக இருக்கிறான் அப்படின்னு முடிப்பான். இப்படி குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் முடிப்பான். ஆனா அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இப்படி அல்லாஹ் முடிக்கிறான்ல, நீங்க இந்த பயான்களை பெரும்பாலும் கேளுங்க, மிகச்சில விதிவிலக்குகளை தவிர, நான் உட்பட என் உட்பட தான் நான் சொல்றேன், மிகச்சில விதிவிலக்குகளை தவிர பயான் செய்யக்கூடிய மார்க்க குர்ஆனை விளக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு வசனத்துல அவங்க சொல்லக்கூடிய தலைப்புக்கு என்ன விஷயங்கள் இருக்குதோ அந்த விஷயத்தை சொல்லிட்டு அந்த வசனத்தை அல்லாஹ் தன்னுடைய பண்போட முடிப்பான்ல, அல்லாஹ்வுடைய பண்பை பத்தி பேசுறதே இல்லை. பெரும்பாலும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மிகச்சில நேரங்கள்ல மிகச்சில பேர் பயன்படுத்திடுவாங்க, முழுசா அந்த வசனத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, மேல அவங்க சொன்ன வந்ததுக்கு என்ன வார்த்தை தேவையோ அந்த வார்த்தையோட கட் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய பண்பு இருக்குல்ல, அவங்களுடைய பார்வையில என்ன இருக்குன்னு கேட்டா, நம்ம சொல்ல வந்த டாபிக்குக்கும் இந்த பண்புக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா ஆக்சுவலி சம்மந்தம் இல்லாம எல்லாம் சொல்ல மாட்டான். மேல ஒரு வசனத்தை நீங்க குறிப்பிடுறீங்கன்னா அந்த வசனத்துல எந்த பண்பை அல்லாஹ் சொல்றானோ அந்த பண்புக்கும் அந்த வசனத்துக்கும் சம்மந்தம் இருக்கிறது. சம்மந்தம் இல்லாம உளறலாம் இல்ல, அல்லாஹ் பொருத்தமா தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆனா இது தேவையில்லாதது, இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, இது இப்ப சொல்ல தேவையில்லை என்று அதை விட்டு விட்டு பேசக்கூடிய ஒரு பழக்கத்தை பார்க்கிறோம். எந்த இடத்துல அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டான், எதை சொன்னாலும் அதுக்கு பொருத்தமான பண்பை பேசும். இதை விடுங்க, குர்ஆன்ல நீங்க பிரபல்யமா இருக்கிற எந்த விஷயத்தை வேணாலும் எடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கிற ஒரு 2-3 சாம்பிளுக்கு சொல்றேன், சம்பந்தமே இல்லைன்னு நினைப்பீங்க, அது எல்லாமே சுப்ஹானல்லாஹ் விளக்கக்கூடிய வசனங்களா இருக்கும். உதாரணமா சூரத்துல் இக்லாஸ், நிறைய வசனங்களை சொல்லலாம், பிரபலமானதை மட்டும் நான் சொல்றேன். சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் இக்லாஸ் என்னது? சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ரொம்ப பிரபலமான ஒரு சூரா, முஸ்லிம்கள் எல்லாருக்குமே பரவலாக மனநமிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூறாவும் கூட. இந்த சூறா பத்தி நபிகள் என்ன சொல்றாங்க? இன்னஹா தஅதிலு சுலுசல் குர்ஆன், இது குர்ஆனிலே 1/3 அடக்கி இருக்கிறதுன்னு சொல்றாங்க. குர்ஆன்ல 1/3, குர்ஆனை 3 பங்கா வச்சா 1 பங்கு அல்லாஹ் பத்தி பேசுது, அந்த ஒத்த பங்க இந்த ஒரு சூறா பேசுது. இந்த ஒரு சூறாவின் விளக்கம் தான் குர்ஆன்ல 1/3. ஒரு போர் படையை ரசூல் அனுப்பி விட்டுறாங்க, போருக்கு போயிருந்தாங்க ஒரு படை. அங்க போன இடத்துல ஒருத்தர் அந்த மக்களுக்கு இமாமாத்தா தொழுகை நடத்திட்டு இருந்தார். தொழுகை நடத்துவர் எப்ப பார்த்தாலும் தக்பீர் என்ன ஒண்ணு குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத், எந்த வக்தில் ஓதினாலும், சுபு ஓதினாலும் குல் ஹுவல்லாஹு ஓதிறார், மக்ரிப் ஓதினாலும் குல் ஹுவல்லாஹு ஓதிறார், இஷாவை தொலை வச்சாலும் குல் ஹுவல்லாஹு ஓதிறார், எந்த வக்தில தொலை வச்சாலும் குல் ஹுவல்லாஹு ஓதிறார். இப்ப நமக்கே சில நேரங்கள்ல நீங்க இந்த இரவு தொழுகையில எல்லாம் நிறைய இடங்கள்ல வரும், ஒரே இதை ரிப்பீட் பண்ண, எதுக்குப்பா காசு இவ்வளவு செலவு பண்ணி இந்த ஆளை கூட்டிட்டு வச்சு அதே திரும்ப திரும்ப ஓதிட்டு இருக்காந்தாலே, அதை கேட்டதுனால உங்களுக்கு என்ன ஆயிருப்போதுன்னு தெரியல, நிறைய கேட்கணும் அப்படின்ற நோக்கமா என்னன்னு தெரியல, அது ஒரு குறையா பேசப்படுகிறது. அது மாதிரி அன்னைக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில எவ்வளவு வசனம் இருக்குது, இவ்வளவு அத்தியாயம் இறங்கி இருக்குது, எப்ப பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹ் குல் ஹுவல்லாஹ் குல் ஹுவல்லாஹ் அதுவே நிக்கிறாங்களே அப்படின்னு அவங்களே ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட வருது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இடையில ஒரு டிஸ்கஷன் ஓடுகிறது, ஏன் இதே ஓதுறீங்க? அவர் சொல்றாரு, ஏன்னா இன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், அது ரஹ்மானுடைய பண்புகளை பற்றி பேசுகிறது. அல்லாஹ் யார், அளவற்ற அருளாளன், எப்படிப்பட்டவன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய பண்பை பேசுகிறது. வான உஹிப்பு அன் அக்ரா பிஹா, எனக்கு அதை ஓதணுங்கிறது ரொம்ப பிரியமா இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பண்பை பேசுதா, அந்த அல்லாஹ்வுடைய பண்பை ஓதணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது, அதனால நான் அதை ஓதுனேன். ரசூலுல்லாஹ்வுடைய விஷயம் இருக்குது, இவர் எப்ப பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹ் ஓதுறாரு. அதோட சேர்த்து இந்த செய்தியும் சொல்லப்படுது. எந்த செய்தி? அவரு இது சிஃபத்துர் ரஹ்மான்ங்கிறாரு, அல்லாஹ்வுடைய பண்புங்கிறாரு, அதை ஓதுறது ரொம்ப பிடிக்குங்கிறாரு அப்படின்ற செய்தியும் சேர்த்து சொல்லப்படுகிறது. இப்ப நபிகளார் அறிவிக்கிறாங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், அக்பிரு, அவருக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள். யாருக்கு? குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிக்கிட்டே இருந்தார்ல, அவருக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், அன்னல்லாஹ யுஹிப்புஹு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறார் என்பதை சொல்லிவிடுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பண்பு அவர் நேசிக்கிறாரியா? அவர் அல்லாஹ் நேசிக்காம இருப்பானா? அதனுடைய கணத்தை பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தையினுடைய கணத்தை நீங்க உணரணும். அக்மிரு, அவருக்கு சொல்லுங்கள், அறிவியுங்கள், அன்னல்லாஹு யுஹிப்பு,
அல்லாஹ் அவரை விரும்புகிறான், நேசிக்கிறான். ஆகச்சிறந்த அற்புதமான தௌஹீதை பேசக்கூடிய ரத்தின சுருக்கமாக பேசுகிற ஒரு சூரா, ஒரு அத்தியாயம் குல் ஹுவல்லாஹு அஹத். மொத்த அத்தியாயமும் முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் சுப்ஹானல்லாஹ்வுக்கு விளக்கம் தான். சுப்ஹானல்லாஹ்னா என்ன? அல்லாஹ்வுக்கு பொருந்தாத குணங்களை, பண்புகளை, செயல்களை, அவன் மீது சொல்லப்படுகிற நம்பிக்கைகளில் இருந்து விலக்கி வைப்பதற்கு பேர் சுப்ஹானல்லாஹ். தஸ்பீஹ் அப்படித்தானே? சுப்ஹானல்லாஹ் என்னன்னா அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத செயலை, அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத குணத்தை, அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத பண்பை அல்லாஹ்வுக்குரியது இல்லைன்னு சொல்றது, அதுக்கு பேர் தஸ்பீஹ். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருத்தன் தான். ரெண்டு பேர் என்று சொல்லுவது அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாதது, மறுக்குது. ரெண்டு பேர் கிடையாதுப்பா, ஒருத்தன் தான். அல்லாஹ் சமத், அல்லாஹ் தேவையில்லாதவன். தேவை இருத்தல் என்று சொல்லுவதை மறுக்கிறது. அல்லாஹ் தேவையுடையவன் சொல்லாத, அது பாவம், அது குற்றம், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, மறுக்கிறது. லம் எளிது, அவனுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இருப்பதாக சொல்வது பாவம், குற்றம், அதை மறுக்கிறது. வலம் யூலது, அவனுக்கு பெற்றோர் இல்லை, பெற்றோர் இருப்பதாக சொல்வது அல்லாஹ்வுக்கு இழுக்கு, அதை மறுக்கிறது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவனுக்கு நிகராக யாராவது இருக்கிறார்கள் என்று சொல்வது பாவம், பிழை, தவறு, அவனுக்கு பொருந்தாத பண்பு, அதை இல்லை என்று மறுக்கிறது. பிரபலமான எதை வேணாலும் எடுங்க, எல்லா வீடுகள்லையும், பெரும்பாலான வீடுகள்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு குர்ஆனுடைய வசனம் எதுவாக இருக்குன்னு பார்த்தா ஆயத்துல் குர்சி. வீடுகள் அலங்கார பொருட்களாக அதுதான் மாற்றப்பட்டிருக்கிறது நம்ம சமூகத்துல, தமிழ் சமூகத்துல. பெரும்பாலும் நிறைய பேருக்கு மனப்பாடமும் இருக்கும். ஆயத்துல் குர்சி மனப்பாடம் இருக்கும்ல. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. ஆகச் சிறந்த ஒரு வசனம் அது. மார்க்கமே அதை கொண்டாடுகிறது. எப்படி சொல்றாங்க அதை பத்தி சொல்லுகிற நேரத்துல, நீங்க தூங்க போற நேரத்துல ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படுங்க. இதா அவைத்த இலா ஃபிராஷிக ஃபக்ரா ஆயத்துல் குர்சி. படுக்கையில ஒதுங்குற நேரத்துல ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படு. லை யஸால அலைக மினல்லாஹி ஹாஃபில், அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு ஒன்றை வந்துருவாங்க. அல்லாஹ் ஒரு ஸ்பெஷல் செக்யூரிட்டியை போட்டுருவான், பிஎஸ்ஓ போட்டுருவான், பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர் ஒருத்தர் வந்துருவார். நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா கொடுத்துட்டான் அல்லாஹ். லை யஸால அலைக, அந்த வார்த்தையுடைய பொருள் என்னன்னு கேட்டா நீங்காமல் இருப்பார். மினல்லாஹி ஹாஃபில், அல்லாஹ்விடம் இருந்து ஒரு பாதுகாப்பாளர் உங்களிடத்துல நீங்காமல் இருப்பார் இரவு முழுவதும், காலை விடுகிற வரைக்கும். வலா யக்ரபக ஷைத்தான், ஷைத்தான் உன் பக்கத்துல நெருங்க விடாம, ஷைத்தான் பக்கத்துல வராம இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா? நம்முடைய வாழ்வின் போராட்டமே அவனோடு தானே. விழித்திருக்கும் காலமெல்லாம் நாம் போராடுவது யாரோடு? ஒரு மூமின் போராடுவது யாரோடு? ஷைத்தானோடு தானே. அந்த ஷைத்தான இரவுல உன் பக்கத்துல அண்ட விடாம. இப்ப ஒரு கேள்வி வரும், நம்ம தான் தூங்கிடுறோம்ல, தூங்கின பிறகு ஷைத்தான் என்ன செய்வான்? என்ன போடுவான்? முடிச்சு போடுவான். வெரி குட், நபி மொழி தான். முடிச்சு போட்டு நம்மளை தொழுகையிலிருந்து நம்மளை பராக்காக்குகிற வேலையை செய்வான். அந்த வேலையை செய்ய விடாம மலக்கு வந்து பாதுகாப்பார். வேற வேற வெரி குட், கனவு. கனவுல 3 வகைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதுல ஒரு வகை கனவு என்னன்னு கேட்டா, கெட்ட கனவுகளை ஏற்படுத்தி நமக்கு பயத்தை, பீதியை உண்டாக்கி கனவு கண்டு நெஞ்சு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான். பாத்திருக்கீங்களா? கனவு தானே அது அப்படின்னு சொல்லுவான். உடனே காலங்காத்தால் 5 மணிக்கே போகணும். என்ன ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு போன் வந்திருக்கு அப்படின்னா நல்லா இருக்காப்பா, கனவு ஒண்ணு கண்டேன், எல்லாம் மேப்படி பண்ற வேலை. இப்ப ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படி, உன்ட அல்லாஹ்விடமிருந்து ஒரு செக்யூரிட்டி, ஷைத்தான் உன் பக்கத்துல நெருங்க விடாம. வலா யக்ரபக ஷைத்தான் ஹத்தா துஸ்பிஹ, காலை வரை, அதிகாலை வரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்றாங்க, மன் கரா ஆயத்துல் குர்சி துபர குல்லி ஸலாத்தின் மக்தூபா, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு யாரு ஆயத்துல் குர்சியை ஓதுறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு இடையில ஒரே ஒரு தடை தான் இருக்கு. வெரி குட். லம் யம்னஹு இல்லல் மௌத், மௌத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை. எப்போ மௌத்தா போக தூக்கி ஒரு சொர்க்கத்தில் வைக்கலாம்னு வெயிட்டிங். ஒவ்வொரு நேர கடமையான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி இவ்வளவு சிறப்பு சொல்லப்பட்டிருக்குல்ல, அவ்வளவு சிறப்பாக அறிஞர் பெருமக்கள் கொண்டாடுகிற ஒரு வசனம்னு நீங்க எடுத்துக்கிட்ட ஆயத்துல் குர்சி.
அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிற வசனங்களை உண்மையிலே மார்க்க விற்பனர்கள், மார்க்க தேர்ச்சி பெற்றவர்கள் கொண்டாடுவார்கள். அந்த வகையில் மார்க்கம் கொண்டாடுகிறது, அல்லாஹ் கொண்டாடுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டாடுகிற ஆயத்துல் குர்சி ஏன் இவ்வளவு கொண்டாட்டத்திற்குரியதாக இருக்கிறது பாருங்கள். அல்லாஹ் ஆரம்பிக்கிறது, அல்லாஹ்வின் பெயரோடு ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் எவனும் இல்லை. யாராவது இருக்கிறான் என்று சொல்வதை மறுக்கிறது. அல் ஹய்யுல் கய்யூம், அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான். உயிரோடு எப்படி? நம்மள மாதிரி உயிர் இல்ல. நம்ம 40 வருஷம் 30 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் 120 வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆள் இல்ல. அல்லாஹ்வுடைய உயிர் அப்படி இல்ல. ஹய்யுல் கய்யூம், நிரந்தரமான உயிர், நித்திய ஜீவன். லா தௌகுதுஹு சினத்தும் வலா நௌம், அவனுக்கு சின்ன தூக்கமா பெரிய தூக்கமா எதுவும் கிடையாது. அப்படி லைட்டா